நான் ஒரு சாதாரண விவசாய ஆளுங்க. எனக்கு வந்து உழவு ஓட்டணும், மழை வரும், சோளத்தை போட்டிங்கன்னா சோளம் வளர்ந்து வரும். அப்படிங்கிற அன்காம்ப்ளிகேட்டட் லைஃப் வாழ்ற மனுஷன் நான். எனக்கு இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் எல்லாம் கால்குலேட் பண்ணிலாம் பாலிடிக்ஸ் பண்ண தெரியாதுங்க. ஐ லுக் அட் லைஃப் வெரி சிம்பிளி. தட் ஹஸ் brought me here. இந்த டூ மச் காம்ப்ளிகேஷன் என் லைஃப்லேயே கிடையாதுங்க. நாளைக்கு காலையில் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னா நான் எங்கள் ஊரில் போய் வேப்ப மரத்துக்கு கீழே கட்டில் போட்டு படுத்து தூங்கிட்டுங்க. நான் 20 வயசு வரைக்கும் எங்கள் வீட்டில் டாய்லெட்லாம் கிடையாது. நல்லா ஓப்பனாக டாய்லெட் போனேன். எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நாளை காலையில் எங்கள் தோட்டத்தில் போய் விவசாயம் பார்த்து நான் புழைச்சேன். இப்போ இருக்கிற அரசியல் தலைவர் எத்தனை பேர்த்த நான் குறைக்க முடியும்? நாளை காலையில் நான் கூலிக்கு வேலைக்கு போகணும். 300 ரூபா சம்பளத்தினால வாழ முடியும். எத்தனை பேர்னால வாழ முடியும்? அந்த பயம் தான். நாங்கள் இருக்கிறத இழக்கிறதுக்கு துணியாச்சு. நமக்கு இதை நடக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் வந்து அவங்க ரேஞ்ச் லோவரையும் லம்போர்கிரியும் அவங்க பெரிய பெரிய காரை விட்டுட்டு என்னை மாதிரி செருப்பு போட்டு வயல் இறங்க சொல்லுவாங்க. இறங்குவாங்க. நாளைக்கு காலையில் ஒன்றுமே இல்லைனா கூட ஹாப்பியாக கோ பேக் டு மை ஃபார்ம். பாலிடிக்ஸ் நான் வந்தது பவருக்குன்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் முதல்ல சொன்னீங்களா போஸ்டோ பவருக்கு வந்துட்டோம்னா தென் ஐல் பி வெரி கேர்ஃபுல். இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா. ரைட் நோ நம்ம என்னங்க இருக்கிறது இழந்ததுக்கு வந்தாச்சு. இருக்கிறதே இழந்தாச்சு. ஒரு பவர்ல இருந்து 4 பேர் நம்மளை சார்ன்னு கூப்பிட்டு இருந்தாங்க. இங்கே வாங்க அங்கே வாங்க அதுவும் போச்சு. இப்போ ஐ எம் வெரி காமன் மேன். ரோட் சைட் கடையில் போய் வண்டியில் நிறுத்தி டீ குடிக்கிற ஆள் தான். எனக்கு உங்களுக்கும் மேடம்க்கு எந்த டிஃபரன்ஸ் கிடையாது. வி ஆர் அப்சல்யூட்லி காமன் பீயிங். நம்மளால முடிஞ்ச உதவி சொல்லியிருக்காங்க.